நடிகை நயன்தாராவுடைய திருமணம் ஆவணப்படத்துல நானு ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தினதுக்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷோடைய வண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செஞ்சிருந்த வழக்கை நிராகரிக்கணும்னு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்புல இருந்து தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்துல நானு ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷோடைய வண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கணும்னு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னிலையில விசாரணைக்கு வந்தப்போ நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி திரைப்படத்துல இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு வண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாதுன்னோ படப்பிடிப்பு காட்சிகள் 2020ஆம் ஆண்டிலேயே வெளியானப்போவே தாமதமா 2024ஆம் ஆண்டு தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த வழக்க காப்பிரைட் சட்டத்தின் கீழ தொடர முடியாதுன்னும் இந்த காட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டுல இருந்தே பொதுத்தளத்துல இருக்கிறதாவும் 3வது நபர் தான் இந்த காட்சிகளை எடுத்ததாகவும் அவர் வாதிட்டு இருந்தாரு. இந்த ஆவணம் படம் தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தனுஷ் கிட்ட இருந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் மின்னஞ்சல் மூலமா அனுப்பப்பட்டிருந்ததுன்னும் அந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழிச்சுதான் தனுஷ் தரப்புல வழக்கு தொடரப்பட்டதால இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும்னு அவர் வாதிட்டு இருந்தாரு. இதுக்கு தனுஷோடைய வண்டர்பார் நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், நானும் ரவுடிதான் படத்துல பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே தனக்கு சொந்தம்னு ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியானப்போ 3 வினாடி காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரிய வந்ததாகவும் உடனடியா அந்த காட்சிகளை பயன்படுத்துறதை தவிர்க்க சொல்லியும் அதுக்கு நயன்தாரா தரப்புல வெளிப்படையா பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்துல பார்த்து கொள்ளுங்கள்னு பொதுவெளியில கடிதம் எழுதினாருன்னு வாதிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம படத்தினுடைய ஒப்பந்தம் கையெழுத்தான போதே வண்டர்பார் நிறுவன அலுவலகம் வீனஸ் காலனியில இருந்ததாகவும் அதனால சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியும்னு வண்டர்பார் நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டிருந்தது. படத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்டதுன்னும் நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செஞ்சிருக்கக்கூடிய சிகை அலங்காரம் உடை அலங்காரத்துல இருந்து எல்லாமே நிறுவனத்துக்கே சொந்தமானதுன்னு ஒப்புக்கொண்டுதான் கையெழுத்திட்டதை சுட்டிக்காட்டியிருந்தாரு. படம் தொடர்பா எல்லா காட்சிகளுமே வண்டர்பாருக்கு சொந்தமானதுங்கிறதுனால இது காப்புரிமை சட்டத்துக்கு பொருந்தும்னும் படத்தினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னையில தான் நடந்ததுன்னும் ட்ரெய்லர் மற்றும் படம் சென்னையில தான் வெளியிடப்பட்டதுன்னும் வாதிட்டு இருந்தாரு. எல்லா தரப்பு வாதங்களையும் நிறைவடைஞ்ச நிலையில இந்த வழக்குல இன்னைக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வண்டர்பார் நிறுவனத்தினுடைய வழக்கை நிராகரிக்க வேண்டும்னு நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செஞ்சிருந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வண்டர்பார் நிறுவனத்தினுடைய தரப்புல தனுஷ் தாக்கல் செஞ்ச உரிமையியல் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காரு.